பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையை தொடங்கும் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான களப்பணிகளில் திமுக உடன்பிறப்புகள் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கை நிறைவடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், பகுதி நகர ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பு அணியினர், வாக்குச்சாவடி முகவர்கள் குழுவினர் என லட்சக்கணக்கானோர் கடந்த சில வாரங்களாக தீவிர பணியாற்றி வந்துள்ளனர். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு, டெல்டா மற்றும் தெற்கு மண்டல மகளிரணி மாநாடு என வெற்றி கணியை பறிப்பதற்கான அடிப்படை பணிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருவதாகவும் திமுக தலைமை கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினால் விரைவில் அமைக்கப்பட உள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையை தொடங்கும் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான களப்பணிகளில் திமுக உடன்பிறப்புகள் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கை நிறைவடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், பகுதி நகர ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பு அணியினர், வாக்குச்சாவடி முகவர்கள் குழுவினர் என லட்சக்கணக்கானோர் கடந்த சில வாரங்களாக தீவிர பணியாற்றி வந்துள்ளனர். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு, டெல்டா மற்றும் தெற்கு மண்டல மகளிரணி மாநாடு என வெற்றி கணியை பறிப்பதற்கான அடிப்படை பணிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருவதாகவும் திமுக தலைமை கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினால் விரைவில் அமைக்கப்பட உள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.